மாட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்று புரண்டிங்கன் ஏதேனும் ஆகார் கிடந்தால் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலோரெம்பாவாய். எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தர்மயாதன குருமணிகளினுடைய குருவருளையும் சிந்திக்கின்றோம். இன்றைய நாள் ஒரு நன்னாள். நம்முடைய பாராட்டுவதற்கும் அன்பிற்கும் உரிய வரதராசனார் அவர்கள் 69 கல்வி நிறுவனங்களை மகாராஷ்டிரா மாநிலத்திலே பதிப்பித்து பல கல்வியாளர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அதனால் முதலால் அவருக்கு நமது நல்லாசிகள். அவரை தொடர்ந்து மகன் தந்தை காட்டும் உதவி, தந்தை மகர் காட்டும் உதவி என்கின்ற வகையிலே இருவரோடும் இணைந்தும் பிணைந்தும் இந்த பணியை செய்கின்ற அவருடைய குமாரனார் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் நமது நல்லாசிகள். நம்முடைய NES SVP குரூப் எஜுகேஷனல் சொசைட்டி இந்த கல்வி நிறுவனத்தின் மூலமாக பலர் கல்வியை பெற்றிருக்கிறார்கள். இங்கே வந்திருக்கின்றவர்கள் யாராவது கடவுளை பார்த்திருக்கிறீர்களா? கடவுளை பார்த்திருந்தால் கையை தூக்கணும் பார்ப்போம். Swamiji has given his blessings to our founder president, Dr. Varadarajan sir, for setting up 69 institutions, and he also has given his divine blessings to Dr. Balasubramanian Varadarajan sir, who is also there. He is supporting our founder, honorable founder president in all his mission. So he has blessed both our honorable founder president and also Dr. Balasubramanian Varadarajan. Now Swamiji has put a question in front of us. Is there anybody here who has seen God? That is the question Swamiji has put. You can raise your hands if you have seen God. You can raise your hand if you have seen God. Swamiji is going to show God now. Yes, he has told our honorable founder president he is doing the job of the divine God by setting up institutions. The one who is giving education is equal to God. அதனால் இன்றைக்கு உங்கள் அனைவருக்கும் எழுத்தறிவித்து உங்களை மனிதனாக ஆக்குவதும் புனிதனாக ஆக்குவதும் ஒரு பெரிய கல்வி நிறுவனம். Education makes a man holy and also it gives lot of understanding in his life. ஒரு கல்வி நிறுவனம் தொடங்கினால் 100 காவல் நிலையத்தை மூடுவதற்கு சமானம் என்று சொல்லுவார்கள். Starting an educational institution is equal to closing 100 police stations. That is the usual talk. அதனால் சமுதாயத்தில் மக்கள் எந்த அளவிற்கு படிக்கிறார்களோ அந்த அளவிற்கு சமுதாயம் நீதியும் நேர்மையும் பெற்று திகழும். Yes, a society if it is educated, the people in the society will be more honest in whatever they do. பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கின்றது என்கின்ற நிலையிலே பெண்களும் இன்றைய கால சூழலில் கல்வி கற்பதின் மூலமாக தன்னுடைய சொந்த காலிலே அவர்கள் நின்று வாழ்க்கை நடத்த முடியும். Women empowerment is also there. When ladies or women, when they get educated, they become very powerful people who live in the society. That is also done by the education which is given to girls. ஒரு பெண் நினைத்தால் இந்த சமுதாயத்தை, ஒரு வாழ்க்கையை, ஒரு குடும்பத்தை நிலைநிறுத்த முடியும். A woman can set up a family and she can also be very powerful in the society if she is getting educated. காரணம் அவர்கள்தான் குழந்தை வளர்ப்பது முதல் கல்விக்கு அனுப்புவது வரைக்கும் அவர்களுடைய பொறுப்பிலேயே இருக்கிறது. A woman is responsible for making up a family and also see to that her children are also educated.
ஒரு அடிப்படை கல்வியை கொடுப்பதிலிருந்து மருத்துவத்துறை, கல்வித்துறை, காலேஜ், மேல்நிலைத்துறை போன்ற கல்லூரி முதலியவைகளெல்லாம் இந்த 3 NES SVP கல்வி குழுமத்தின் மூலமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். From basic education till PG level, many colleges are there which is functioning under the banner of NES and SVP. பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று சங்க இலக்கிய பாடல் ஒன்று காட்டுகிறது. பிச்சை எடுத்தாவது கல்வி பயில வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Even if you don't have money, even if you have to beg and do that, but you should get educated even by begging for money. அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 வகை செல்வங்களையும் நமக்கு கொடுப்பது கல்வி மட்டுமே. உலகமான செல்வங்கள் கல்வி, வீடு, சுகம் எல்லாவற்றையும் கொடுப்பது நமது கல்வி. We get all our blessings when we are getting educated. நமக்கு கவலைகள் வருகின்ற போது அந்த கவலையை தீர்த்து வைப்பதும் கல்வி மட்டுமே. When we feel sad or being down in our life, it will all be rectified if you are getting educated. கற்றோருக்கு சென்ற இடங்கள்லாம் சிறப்பு என்று சொல்வார்கள். Educated will be blessed and they will be honored in all situations in life. உலகளாவிய வகையில் கல்வியை கற்பதற்கு வெளிநாட்டினுடைய கல்வியையும் இங்கேயே கொடுக்கின்ற அளவிற்கு இந்த கல்வி நிறுவனம் மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் அவர்கள் அடிப்படையிலிருந்து இந்த மாநிலத்திற்கு வந்து இந்த மக்களினுடைய மனநிலையிலே அவர்கள் புகுந்து அந்த தன்மையை உணர்ந்து உங்களுக்கு கல்வி தரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். From basic education and also equivalent to an education which is given abroad, these institutions are providing educational service to all to the society at large. அவருக்கு கல்வித்துறை மட்டுமல்ல, அருளியல் துறையிலேயும் ஈடுபாடு கொண்டிருக்கிறார்கள். Dr. Vardarajan is also involved in research and development in science and technology also. அத்துடன் சமய சமுதாய தொண்டினையும் செய்கிறார்கள். Social service is also rendered by the institutions. காஞ்சி சங்கராச்சாரியார் இங்கே வருகை தந்திருந்த போது பல தனவந்தர்கள் எல்லாம் அவர்களுக்கு சீடர்களாக இருந்த போதிலும் கூட அவருடைய மனதை கவர்ந்தவர் வரதராஜனார் அவர்கள் மட்டுமே. Even for Kanji Kamakodi Swamigal who had been here, he used to like the work done by Honorable our founder president Dr. R. Vardarajan, even though he had many rich people who were his disciples. அதே போன்று எங்களுக்கு வடநாடுகளிலே மடங்கள் இருந்திருந்தாலும் கூட பம்பாய் நகரிலே ஒரு மடம் கட்டி தருவதற்காக வரதராஜனார் அவர்கள் இன்றைய நாள் பூமி பூஜை செய்திருக்கிறார்கள். Even though he has his mutt everywhere, all over India, our founder president has given a way for him to have his own mutt in Maharashtra. வரதராஜனார் அவர்களுக்கு 2 கண்கள், ஒன்று ஏற்கனவே அவர் காமகோடி பீடத்திற்கும் இப்போது கர்மயாதினத்தையும் அவர்கள் 2 கண்களாக போற்றி, அதுடன் உங்களுக்கு கல்வி நிறுவனங்களின் மூலமாக கல்வியையும் கொடுத்து சமயத்துறை, சமுதாயத்துறை, கல்வித்துறையிலையும் தன்னுடைய காலினை ஆழமாக பதித்திருக்கிறார்கள். Our founder president has got 2 eyes. One is for Kanji Kamakodi Peedam and now it is for Karna Adinam from that is our Swamiji who is there with us. Apart from this, our sir is also involved in all activities, educational activities, and is bringing up the society. எங்களுடைய கர்மயாதினத்தின் சார்பிலே நாங்கள் வேத பாடசாலை, ஆகம பாடசாலை, தேவார பாடசாலை, கல்லூரி, 34 கல்வி நிறுவனங்கள் இவைகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். Even our Swamiji is owning 34 educational institutions, not only giving bookish knowledge but also giving them holy divine knowledge by the institutions that he has set up in various parts of Tamil Nadu. Round of applause for Swamiji. He is having 34 institutions. 600 ஆண்டுகளாக நாங்கள் 34 நிறுவனங்கள் வைத்திருக்கிறோம்.
50 ஆண்டுகளில் அவர் 69 கல்வி நிறுவனங்களை தொட்டிருக்கிறார்கள். Though Swamiji could set up only 34 institutions, but our Honorable Founder President has set up 69 institutions within a short span of time. அதனால் அவருடைய கல்வி பணியும் சமுதாய பணியும் சிறக்கவும் மேலும் சமயப்பணி தழைக்கவும் அவரை போன்று அவருடைய திருமகனாரும் பாலசுப்ரமணியம் அவர்கள் இந்த பணியிலே தொடர்ந்து நின்று இந்த கல்வி பணியை செம்மையாக செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி எங்கள் அனைவருக்கும் நமது நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். Swamiji has given his blessings to our Honorable Founder President to continue with this service, and also to Dr. Balasubramanian Varadarajan, who is helping us in all his endeavors, and he has blessed both of them, and all the audience also he has given his divine blessings.